நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மார்ச் 7ஆம் தேதி மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இன்று நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்க உள்ளார். இந்த கொண்டாட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளதால் தாவேகா மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பலரும் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இப்படி இருக்கையில் நடிகர் விஜயின் தாவேகா சார்பில் நடைபெறும் இந்த மகளிர் தின கொண்டாட்டம் தொடர்பாக இயக்குநரும் நடிகருமான அமீர் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது, மனைவி மகளை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா என்னும் கேவலமான அரசியல் நிகழ்ச்சி என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். அவரது இந்த விமர்சனம் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏற்கனவே விஜயின் மனைவி சங்கீதா தொடுத்துள்ள விவாகரத்து மனுவில் விஜய்க்கு வேறு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவு உள்ளது என்று தெரிவித்திருந்தார். மேலும் விஜய் தன்னை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தினார், வீட்டில் எனக்கான உரிமைகளை தடுத்தார் என்று எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். இப்படி இருக்கையில் விஜயின் தாவேகா சார்பில் நடைபெறும் இந்த மகளிர் தின கொண்டாட்டம் தொடர்பாக அமீர் மட்டுமல்லாது நெட்டிசன்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இயக்குனர் அமீரை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவை தெரிவித்து வந்துள்ளார். அதே நேரத்தில் அவர்கள் தரப்பில் விமர்சனமும் மாற்று கருத்து இருந்தாலும் அதனை நேரடியாக விமர்சிக்கும் திரைக்கலைஞன் மட்டுமல்லாது தெளிவான அரசியல் புரிதல் கொண்டவரும் கூட. இப்படி இருக்கையில் நடிகர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை நடவடிக்கைகளும் அவரது கட்சி நடவடிக்கைகளும் பெரும் பேசுபொருளாகவே மாறி வருகிறது.